கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் குழந்தையாயிராதே. கிறிஸ்துவுக்குள் குழந்தையாயிராதே என்பதுதான் தலைப்பு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் எல்லாருமே பாவி, பாவம் செய்யாதவங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவோ இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கடைசியிலே நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். யார் ஒருவர், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பெற்றவங்களுக்கும் தெரியாது, அப்படி நான் பாவம் செஞ்சேன், என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுங்கன்னு சொல்லி யார் ஒருவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இப்போ மன்னித்த பிறகு இயேசுவே உள்ளத்தில் வாங்கன்னு ஏற்றுக்கொள்ளணும். இவங்க ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அல்ல. ஏனென்றால் இயேசு சொல்லும்போது சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இயேசு தான் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ இயேசு தான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி. என்ன விசுவாசம்? இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்கா இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் விசுவாசிக்கிறோம். நான் என் பாவத்தெல்லாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவற்றை அறிக்கையிட்டேன். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்தார்ந்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது இயேசு சொன்ன வார்த்தை. அப்போது யார் ஒருவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை அப்படியே ஆண்டவர் மேலே தூக்கிட்டு போயிருக்கலாம். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, தண்ணிக்குள்ளே 2 நிமிஷம் உள்ளே வச்சா போதும், போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களை ஏன் அங்கே அனுப்பாமல் என்ன செஞ்சார்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன சொல்லு பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்தவர் யாரு? கர்த்தர். யாரை சேர்த்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை. எங்கே சேர்த்தார்? சபையிலே சேர்த்தார். அப்போ சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. நல்லா கவனிச்சிங்க. நான் அந்த சபையில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறேன், அந்த சபையில் இருக்கேன். எந்த சபையில் இருந்தாலும் சரி, கவனமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைன்னா அவங்க எங்கேயாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் இருப்பாங்க. அதுதான் உண்மை. நான் ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரிட்டையர்ட் மேனேஜர் ஆஃப் பேங்க், ஒரு கவர்மெண்ட் பேங்க், அவர் எதிர்த்தாப்பில் இருந்தார். என்னை பார்த்துட்டு, நீங்கள் கிறிஸ்டியனான்னாரு. ஆமான்னு. நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அப்போ நான் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், எங்கள் அக்கா 2 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து
ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி அவங்க போகிறது கரெக்ட் தானா? ஆமாம், ரைட் தான். அப்போ நீங்கள் ஏன் போகக்கூடாது, நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டு அப்படி போகக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சார், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் சார், பரிசுத்தாவியும் பெற்றிருக்கேன் சார். சரி, அப்பா எந்த சபைக்கு போகிறீங்க? ஆர்சி சபைக்கு போகிறேன்றார். நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு ஊழியத்தையும் செய்கிறேன் சார்ன்றார். ரட்சிக்கப்பட்டாராம், ஆனால் ஆர்சி சபையில் இருக்கிறாராம். அப்போ அவர் இருக்கிறதுனால அது ரைட் ஆயிருமா? வேதம் சொல்லுகிறபடி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகித்தான் ஆகணும். நான் அந்த ஆர்சியில் இருக்கேன், சிஎஸ்சியில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கேன், எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம், அவங்க சபையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கர்த்தர் உங்களை ரட்சித்து இந்த சபையில சேர்த்தார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். இப்போ சபையை நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, எல்லாரும் சபைக்கு வர்றோம், நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. வேதம் என்ன சொல்லுது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்போ தேவன் ஜனத்தை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்து விடுறார். ஆனால் அந்த சபைக்குள்ளே இருக்கிறவர்களை மேய்ப்பதற்கு தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்க இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பரை தேவன் தந்தாரா, இல்லை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு தந்தாரா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தான் தேவன் தந்தார். உங்க இருதயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மேய்ப்பர் தரல. அப்போ நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனா இருப்பேன்னு எனக்கும் தெரியாது, நீங்க இந்த சபையில விசுவாசியா மெம்பரா இருப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஓகே, ஆனா உங்களை கொண்டு வச்சுட்டார். அப்போ என்ன ஊழியக்காரனா வச்சுட்டார். உங்களை என்ன செய்யணும்? நான் உங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களை வளர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் உங்களை கரை இல்லாமல் பிழை இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் உங்களை என்கிட்ட கொடுத்தார். ஏதோ நீங்கள் வாரம் வருவீங்க, பாட்டை பாடுவீங்க, காணிக்க போடுவீங்க, அதை கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக நாங்கள் இல்லை. உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி உங்கள் ஆத்மாவை ஆண்டவருடைய வருகையில் நிறுத்துறதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். இப்போ பவுல் சபைக்கு எழுதுகிறார், வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இப்போ சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பவுல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய சபையானது எப்படி இருக்க வேண்டும் நினைக்கிறார்? அந்த சபை விழிப்போடு இருக்க வேண்டுமா, விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா, புருஷராய் இருக்க வேண்டுமா, திடன் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமா? 4 காரியத்தை சொல்லுகிறார். எதுக்காக? அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய நோக்கம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நானும் நீங்களும் நிற்கணும். 1, எப்படி இருக்க வேண்டுமா? விழித்திருங்கள். 2, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 3, புருஷராயிருங்கள். 4, திடன் கொள்ளுங்கள். அப்படியானால் விழித்திருக்கிறதுனா என்னங்க? இயேசு வரப்போகிறார் தெரியும். விழித்திருக்கிறதுனா என்ன? இயேசு எப்போ வருவாருன்னு சொல்லி கண்ணை கொட்ட 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 முடிச்சுக்கிட்டு இருக்கிறதா? ஏன்னா இயேசு வருவதற்கு முன்னால் என்ன அடையாளங்கள்லாம் நடக்கணும், இயேசு வந்துட்டு போகிற பிறகு அந்த கிறிஸ்து ஆட்சி நடக்கணும், இயேசு கிறிஸ்து சொல்லி வர்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம்
36ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் தப்பி. என்ன, இயேசு வந்துட்டு போன பிறகு அந்தி கிறிஸ்து ஆட்சி, அந்த ஆட்சியில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் முன்னால் சொல்கிறாரு. இப்போ இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க. இயேசு எப்போ வரலாம்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருக்கிறவங்க யாரு? ஜெபம் பண்ணுறவங்க, விழிப்போடு அலர்ட்டா இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அலர்ட்டா இருக்கிறவங்க, விழிப்போடு இருக்கிறவங்க யாரு? ஜெபம் பண்ணுறவங்க. சரி, நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அதில் என்ன எழுதி பாருங்க, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த விசுவாசியாவது விசுவாசத்தின் விலக பண்ணிடணும், திடனற்றவளாக போக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி திரிறான். அப்படி சுற்றி திரிகிற அந்த சாத்தானுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அவனுக்கு தப்பணும்னா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது எவ்வளோ நேரங்க ஜெபம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அந்த ஜெப ஆவி நம்ம சபைக்குள்ளே இல்லாதனால தாங்க பாவம் செய்யும். அது ஏன் செய்கிறீங்கன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஜெபிக்கிறதுலாம் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. இப்போது சும்மா உதாரணமாக சொல்கிறேன், மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்க, மொபைல் இருக்குது, பைபிள் இருக்குது, அடுத்தது நீங்கள் ஃப்ரீ ஆகிங்க, என்ன செய்வீங்க? இப்போ ஒழுங்காக சொல்லுங்கள். மொபைல் எடுப்பீங்களா? ஏன் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணா என்னவா, பைபிள் படித்தா என்னவா? நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. தேவன் மேலே ஒரு நேசம் இல்லை, நேசம் இல்லை. நேசம் இருந்தால அவரோட பேசணும்னு நினைப்போம், அவரோட பேசணும். இந்த ஃபோனில் தனக்கு பிரியமானவங்களோடு கூட எவ்வளோ நேரம் பேசுவாங்க? நமக்கு வேண்டிய ஒருத்தன் இல்லை வேண்டிய ஒருத்தி, எவ்வளோ நேரம் பேசுவீங்க? இடையில எத்தனை மிஸ்ட் கால் வந்துக்கிட்டே இருந்தாலும் அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டு போ, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். காரணம் அவங்க மேலே அன்பு, அவங்க மேலே அன்புல பேசிகிட்டு இருக்கோம். அப்போ யாருக்கு ஆண்டவராக தேவன் மேலே நேசம் ஜாஸ்தி இருக்குதோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் காணப்படணும்னு சொன்னால் நீங்கள் விழித்திருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெபத்தில் விழிப்போடுறீங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்ள மாட்டான். இயேசுக்கு சொன்னார், நான் ஜெபம் பண்ண போகிறேன்ப்பா, கொஞ்ச நேரம் நீங்கள் என்னோடு கூட விழித்திருங்கள் சொன்னாரா? இங்கே வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்றார். அப்போ இந்த மாமிச பலவீனம் தூங்க சொல்லும், தூங்க சொல்லும். ஆவியில் உற்சாகம் உள்ளவன் போய் ஜெபம் பண்ணுவான் கொஞ்ச நேரம் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவான். மாமிசம் தூங்க சொல்லும். நானும் என் மனைவியும் விடிய காலம் 3:30 மணிக்கு எழுப்போம். சில நேரங்களில் இந்த மாமிசம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன். அப்போ காலையில் எழுப்பி சொல்லுவேன், ஆண்டவரே சே இந்த மாமிசத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கு, ஆவியில் உற்சாகமாக இருக்க வேண்டியவன் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா அந்த ஆவி உற்சாகமாக இருந்தால் தான் ஜெபமே ஓடும். ஓகே ரைட். இப்போ எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. சரியா? ரைட். அடுத்தது விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு அத்தனை ஆண்டவர் நம்மிடத்திலே சொன்ன விசுவாச வார்த்தைகள் அத்தனையிலும் நானும் நீங்களும் என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வசனத்தில் நிலைச்சிருக்கணும்.
நம்ம டைவெர்ட் ஆகக்கூடாது. ஒரு நாள் வசனத்தின்படி வாழ்றது, ஒரு நாள் வசனத்தின்படி வாழாமல் போகிறது, அப்படி இருக்கக்கூடாது, நிலையாக இருக்கணும். மூன்றாவது, புருஷராயிருங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த தன்மையில் இருக்கணும், புருஷராயிருங்கள். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்கள் நிருபம், எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். என்னவா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷன். அப்ப இயேசுவை போல பூர்ணமா அடையணும், அந்த அளவுக்கு ஒரு புருஷன் தன்மை வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்தில் வைராக்கியத்தோடு கூட புருஷன்கிற ஸ்தானத்துக்கு வரணும். ஏன் அப்படி சொல்றேன்னு இப்ப சொல்றேன். புருஷன்கிற ஸ்தானத்துக்கு வரணும். அப்படி வந்தாதான் இயேசு வரும்போது மணவாட்டியாகிய சபையை எடுத்து கொள்வார். அடுத்து திடன் கொள்ளுங்கள் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த புருஷன் தன்மை வருவதற்கு தடை பண்ணக்கூடிய அளவுக்கு பலவிதமான சோதனைகள், வேதனைகள் நமக்கு வரும். நம்ம அதில் திடமாக இருந்து கடைசி மட்டும் புருஷனாக இருந்து இயேசு வரும்போது சந்திச்சு போயிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆமென். பல போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கை திடன் இல்லாமல் போகுதா? திடன் இல்லாமல் போகுதா? காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் பண்ற வேலை. உங்களை திடனற்று போக பண்ணணும். நீங்கள் திடன் அற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, கர்த்தருடைய காரியத்தில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகமே வராது. ஆடா போடா, இது மாதிரி மாற்றி மாற்றி பிரச்சனை வருதுடா அப்படின்னு சொல்லி சோர்ந்துருவீங்க. இந்த சோர்வை உண்டு பண்ணி உங்களை கர்த்தரை விட்டு விலக பண்ணுறதுக்காக தான் சாத்தான் அப்படி பண்ணுறான். ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஓகே, இது 4 காரியம். ஆவிக்குரிய உலகத்திலே 3 விதமான வளர்ச்சி இருக்கிறது. ஒன்று குழந்தையின் தன்மை, 2வது சிறு பிள்ளையின் தன்மை, 3 புருஷன் தன்மை. 3 விதமான காரியங்கள். 1 குழந்தை தன்மை, 2 சிறு பிள்ளையின் தன்மை, 3 புருஷன் தன்மை. இப்போ பவுல் என்ன சொல்றாரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்ப அவருடைய கேரக்டர் சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தபோது. நான் குழந்தையா இருந்தபோது எப்போ? பிறப்ப சொல்றாரா இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்றாரா? ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். அந்த மாதிரி தான் என் கேரக்டர் இருந்தது. ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கவனமா கேட்டுங்க. புருஷன் ஆன போது குழந்தைக்கு ஏற்ற தன்மையை நான் ஒழித்து விட்டேன்றார். இப்போ நீங்கள்லாம் ஆவிக்கிற வாழ்க்கையில புருஷனா குழந்தையா? சிலர் காதல கழுத்துல போடுறீங்க இல்லை, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? உரக்கல்லில் உரசி பார்த்தா மென்னு மென்னு மென்னுச்சுன்னா அது ஒரிஜினல், இழிச்சிச்சுன்னு வச்சுங்க அது டூப்ளிகேட். அப்படியே இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாதான் இயேசு கிறிஸ்து வரும்போது போக முடியும். ஆனால் குழந்தைத்தன்மை இருந்துச்சுன்னா போக முடியாது. இப்போ நீங்கள் குழந்தையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் புருஷனா பார்த்துருவோமா? ஆனால் ஆளு வாட்ட சட்டமாக இருக்கீங்க. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக தான் இருக்கிறீங்களா இல்லை புருஷன் தன்மை வளர்ந்துட்டீங்களா? இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்கள் நிருபம், இந்த குழந்தையினுடைய தன்மையை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு நிமிஷம். காலத்தை பார்த்தால்
நீங்கள் எப்படி இருக்கணும்? போதகராக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல நீங்க போதகராகவே மாறி இருக்கணும். அல்லவென்றால் இப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சீக்கிரம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் செயல்பட வேண்டிய காலம். அப்படிப்பட்ட போதகராய் இருக்க வேண்டிய காலத்திலே என்ன சொல்றாரு? தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. ரட்சிக்க வந்தாரு, ஞானஸ்நானம் கொடுக்கணும், பரிசுத்த, இதே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பேச வேண்டியதா இருக்கிறது. சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். வருஷம் எவ்வளவோ ஆச்சு, நீங்க ரட்சிக்கப்பட்டு வருஷம் எவ்வளவோ ஆச்சு. ஆனால் இப்பொழுது பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவளா இருக்க வேண்டியவங்க. ஆனா இப்ப என்னதான் உண்ணுறீங்க? பால் தான் உங்களுக்கு வேணும். அப்படின்னா ஸ்ட்ராங்கான உபதேசம்லாம் வேண்டாம், ஆசீர்வாதமான உபதேசம். ஆசீர்வாதமான உபதேசம். நிறைய சர்ச்சில் பால் புட்டியை தொங்க விட்டாங்க, வந்து குடிச்சிட்டு பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர்னு போயிடுவாங்க. ஆனால் ஆவியில் நீங்கள் வளர்ந்து புருஷனாக இருக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் புருஷனாக இருக்க முடியும். குழந்தை பால் தான் குடிக்கும். அசனம் என்ன சொல்லுது? காலத்தை பார்த்தா போதகராக இருக்கணும், ஆனால் உங்கள் சூழ்நிலையை பார்த்தா எப்படி தெரியுங்க? பலமான ஆகாரத்தை அல்ல பாலை கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் வருஷம் நிறையாச்சு. சில குழந்தைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், வயசு நிறையா இருக்கும், ஆனால் குழந்தையாகவே இருக்கும், குழந்தை போலவே படுத்திருக்கும். என்ன பிரயோஜனம்? அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனை இருக்கும், தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தைய போல இருந்தீங்கன்னா தேவனுக்கு எவ்வளவு வேதனை, எனக்கு எவ்வளவு வேதனை. என்னடா எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் இப்படித்தான் இருக்கிறாங்கன்னா எனக்கு எவ்வளவு வேதனை, அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். பாலை தான் கொடுக்க வேண்டியிருக்குது. பால் கொடுத்தா நல்லா இருக்கு, சூப்பர். கறி கொடுத்தா ஏன் இப்படி உங்களுக்கு வருது? ஆவிக்குரிய ஒரு வைராக்கத்தின் வார்த்தை வசனத்தை உங்களுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? பால் குடிக்கிற மாதிரி இருக்கீங்க, பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கீங்க. அப்போ குழந்தை பால் குடிக்கும். ஓகே, அப்படின்னா ஆசீர்வாதமான காரியத்தான் எதிர்பார்க்கும். நீங்க எப்படி இங்க வரும்போது, ஆண்டவரே இந்த நாளிலே நான் இன்னும் உம்மோடு கூட கெட்டி சேர்வதற்கு என்னோடு கூட பேசுங்கப்பா, நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு வருவீங்களா? இல்லை, ஆண்டவர் வேதனையோடு கூட வர்றாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தாங்கப்பா அப்படி சொல்ல போறீங்களா? எப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா சார்? நிறைய பேர் இங்கே வர்றதே ஆசீர்வாதத்தை வாங்கத்தான். எங்க பரிசுத்தம் முக்கியமா ஆசீர்வாதம் முக்கியமா? பரிசுத்தம் வந்து ஆசீர்வாதம் தானே வரும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சிங்கன்னா பரிசுத்தம் வராது. இப்போ பாருங்க, இப்போ பால் தான் வேணும், எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னா ஆசீர்வாதம் தான் வேணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். எப்படி? பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. அப்படின்னா என்ன? ஆசீர்வாதத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த வேதத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சி வளர வேண்டியதற்கு உரிய வேத வசனம் அவங்களுக்கு பிடிக்கல. நீதியின் வசனத்தில் பழக்கமே கிடையாது, பழக்கமே கிடையாது. அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன பேசினாலும் ஆசீர்வாதம் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க. பால் உண்ணுகிற அப்படின்னாலே அந்த வசனத்தில் பழக்கம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க. பைபிள் படிக்கிறீங்களே, இப்போ நான் சொல்றது ரைட்டா தப்பா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பைபிள்ல இருந்து நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தானே அதுல வசனத்துல பழக்கம் இருந்தால் தான் நான் சொல்றது தப்பா ரைட்டான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, அங்க எங்கன்னு அலைஞ்சிட்டு வர்றாங்க. அவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னு சொல்லி அதை கத்துக்கிறாங்க.
நோ பிரதர், நோ சிஸ்டர். உனக்கு வேதம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க சொல்றது ரைட்டா ராங்னு தெரியும். ஆனா நீ என்ன சொல்ற, அவர் பேசுற ஒரு பெரிய ஆளு, அதனால அவர் சொல்றது கரெக்ட் தான். சொல்லாத. உனக்கு வேதத்துல பழக்கம் இல்லை, வசனத்துல பழக்கம் இல்லை. நீ யார் தெரியுமா? குழந்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை. யாரோ சொல்றாங்கிறத அதாவது பிடிச்சு வச்சு வர்ற. சில ஆண்டுகளுக்கு முன்னால என்கிட்ட ஒரு சௌர் வந்தார். நம்ம சபையை சார்ந்தவர், பிரான்ச் சர்ச்சை சார்ந்தவர். அவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு ஆட்டோ வாங்க போறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆட்டோ வாங்க போறீங்களே, ஜெபம் பண்ண சொல்றீங்களே, ரெடி கேஷா கடனா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ரெடி கேஷுக்கு எங்கே போகிறது, கடன் தான், கடனில் தான் வாங்க போகிறேன்னு. ஏன் பிரதர், அன்பினால் அன்றி வேறு கடன் படாதிருங்கள்னு இருக்குது, எப்படி நீங்கள் கடன் வாங்குவீங்க, எப்படி கடனில் வாங்குவீங்கன்னு கேட்டால், என்ன பாஸ்டர், அந்த பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் பப்ளிக் மீட்டிங்கில் பேசினார். 20,000 30,000 பேர் வந்திருக்கிற இடத்துல அவர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ கடன் வாங்கி வீட்டை கட்டு, கடன் வாங்கி வெஹிக்கிளை வாங்கிக்கோ, என் ஆண்டவரா இயேசு வந்தால் ஒன்ன தூக்கிட்டு போயிடுவாரு. வீடு கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தான் பார்த்தியா, அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவன் வீட்டை தூக்கிட்டு போயிடுவான். நீ பறந்துருவ. வெஹிக்கிளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணான்ல, அவன் வெஹிக்கிளை தூக்கிட்டு போயிடுவான். இது என்னடா உபதேசம்? அப்படி சொன்னாரு, அதனால நான் கடன் வாங்கி தான் ஆட்டோ வாங்க போறேன். ஐயோ, எங்க இது ரைட்டா தப்பா? தப்பா ரைட்டா? தப்பு தானே. நீங்க வசனத்துல தேறி இருந்தா தப்புன்னுவீங்க, தெரியலன்னா பழக்கம் இல்லாதவர்கள். நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதனால்தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. நான் தான் கடனை கொடுக்க போறேன்ல, ஏமாத்த போறேன், அதோடு மாத்திரம் இல்லை, ஏசு வந்து அவன் தூக்கிட்டு போறான், நான் ஏமாத்த போறேன், நான் போயிட போறேன், இதுல என்ன தப்பு? நோ, உனக்கு வசனத்துல பழக்கம் இல்லாதனால தான் நீ அப்படி பேசுற. வசனத்துல பழக்கம் இல்லாதனால தான் அப்படி சொல்ற. யாரோ என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு செய்யாத. ஒண்ணு, நல்ல கொஞ்சங்க ஆசீர்வாதம் தான் வேணும்னு நினைக்கும் குழந்தை. 2, வசனத்துல பழக்கம் இருக்காது. எவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்கும், எவன் என்ன வசனம் சொன்னாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் ஒத்துக்குவேன். வசனமா இருந்தா ஒத்துக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மிஞ்சி சொல்லி தர்றாங்க பாத்தீங்களா, அந்த காரியங்களை ஏத்துக்காத. நீ ஏத்துக்குவான்னு வச்சுக்கோ, நீ யார் தெரியுமா? வசனத்துல பழக்கம் இல்லாதவன், குழந்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை. யோசிச்சுக்க, என்ன சொன்னாலும் ஏத்துக்குவியா? இப்ப பழக்கம் இருந்தால் தானே இது வசனம், இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. வசனமே தெரியலன்னா இப்போ நான் சொல்றேங்க, நான் சொல்றது தவறா ரைட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனத்திலிருந்து தானே. சரி, வசனத்திலிருந்து நான் தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நீங்க எனக்கு உரிமையா சொல்லலாமா வேண்டாமா? கட்டாயம் சொல்லணும். நீங்க சொல்லாம அடா சொன்னவர் பாஸ்டர் அதனால பரவாயில்லப்பான்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, என் கதை காலி, உங்க கதையும் காலி. என்கிட்ட சொல்லுங்க, நான் தப்பா சொன்னா நீங்க வசனம் தெரிஞ்சாதான் என்கிட்ட சொல்லுவீங்க. உங்களுக்கு வசனமே தெரியலன்னா என்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? ஆக நான் நல்லா கவனிச்சுங்க, வேதத்துல நீங்க வசனத்துல பழக்கம் இல்லாதவன் யார் தெரியுமா? குழந்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை. வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து வசனத்துக்கு மாறா சொன்னாலும் நமக்கு சொல்ல தெரியணும், தப்பா சொல்றேன், தப்பா சொல்றான் தூதன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படியே அற்புதராஜா இருந்தாலும் வசனத்துக்கு மாறாய் சொன்னா தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்ல தெரியணும். நீங்க மேட்டர் என்கிட்ட சொல்ல தெரியணும். எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆகவே கவனிச்சுங்க, வேதத்துல பழக்கம் இல்லாதவன் தான் குழந்தை. ஒண்ணு பால் குடிப்பான், 2 வேதத்துல பழக்கம் இல்லாம இருக்கும். நீங்க எந்த தன்மையில உள்ளவங்கன்னு பாத்துங்க. இப்போ அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. யாருக்கு எழுதுகிறார்? சபைக்குங்க. சபைக்கு, கொரிந்து சபைக்கு எழுதுகிறார்.
அப்படிப்பட்ட கொருந்து சபைக்கு தான் சொன்னார், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்திச்சேன், ஆனா நான் புருஷன் ஆயிட்டேன்பா, ஆகனால குழந்தை கெட்டுகளை ஒழிச்சிட்டேன்னார். இப்போ சபைக்கு எழுதுகிறார், சகோதரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் குழந்தைகளை நான் உங்களை எண்ணி பேசுறேன். இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். ஓஹோ, உங்களுக்கு பலன் இல்லை, ஸ்ட்ராங்கான சாப்பாடு கொடுத்தா உங்களால ஏத்துக்க முடியாது, அதனால பாலை கொடுக்குறேன். சோ பாலை குடிக்கிறாங்க. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால், என்ன சொல்றாரு, இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? மாம்சத்துக்குரியவங்கன்னா ரட்சிக்கப்படாதவன் எப்படி வாழ்றான் அப்படி வாழ்றீங்க அப்படின்றார் பவுல். சபைக்கு எழுதுறாருங்க, சபைக்கு எழுதுகிறார். ரட்சிக்கப்படாதவன் தப்பு பண்ணிட்டு அவன் போவான், நம்ம தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்போம். யோசிச்சு பார் சௌரனே, சௌரி யோசிச்சு பார், தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. குழந்தை ஓடும் விழும், அது மாதிரி நீ குழந்தையா இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய மாம்சத்துக்குரியவளா இருக்கிறபடினால், மாம்சத்துக்குரியவளை போல இருக்கிறாங்களே, இன்னும் போய் சொல்றியே, இன்னும் கெட்ட வார்த்தை சொல்றியே, இன்னும் அடிக்கிறியே, இன்னும் திருடுறியே, இன்னும் சினிமா பாக்குறியே, சீரியல் பாக்குறியே, செய்யல பண்ணலையா? யோசித்து பார். நீ அப்படி செய்கிறவளா இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ குழந்தை. இயேசு வந்த பறக்கலாம் கணக்கு போடுறாது. நீ புருஷனாக வேண்டியவன், நீ புருஷனாக வேண்டியவள். பாவம் செய்யல நாம தேவைப்படும் போது, ஏங்க உலகத்தான் ஏன் பாவம் செய்யறான்? அவனுக்கு தேவைப்படுது, அதனால பாவம் செய்யறான். நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? நமக்கு தேவை இருக்குது, பாவம் செய்யறோம். இது என்ன, அது அவனுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவன் நனையாத பாவி, நம்ம நனைஞ்ச பாவி. வெக்க கேடு. லைசன்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ ஒரு வாலிப பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுது, அது ஊருக்கு தெரிஞ்சிடும், ஐயோ பண்ணிச்சுடா தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாலி போட்டு தப்புன்னா அது மறைஞ்சிருமோ? தாலி போட்டுட்டு தப்பு பண்ற பாரு, அவதான் ட்ரூ டேஞ்சர் லேடி. ரட்சிக்கப்படாதவன் தப்புன்னா ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மன்னிச்சுங்கன்னு சொல்லி வந்துருவான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நீ ஏன் அப்பப்ப விழுந்து எழுந்திருக்கிற? தவறான காரியங்களை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற. ஏன் தெரியுமா? நீ குழந்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை. நீங்கள் மாம்சத்துக்குரியவளா இருக்கிறபடினாலே உங்களுக்கு பலனே இல்லை. காரணம் அதான் பாலையை குடிச்சுக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம் தான் வேணும்னா. அருமையான சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ நீ பாவத்தில் விழுந்து தவறு செஞ்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி தப்பு பண்ணிக்கிட்டு, நானும் ஆண்டோட பிள்ளை தான், கத்தர் வந்தா பறந்துருவேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்குன்னு அர்த்தம். குழந்தையா இருக்கிறன்னு அர்த்தம். மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஒண்ணு, வசனத்துல பழக்கம் இல்லை, பாலை குடிக்கிற. அடுத்து மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிற. எப்படி மாம்சத்துக்கு ஏற்றபடி எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? என்ன சொல்றாரு? இப்போ மாம்சத்துக்குரியவங்கன்னு ஒரு 3 காரியத்தை சொல்றாரு. பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கும். அப்போ மாம்சத்துக்குரிய வழியில நடக்கிறான்னா எப்படி இருப்பான்னு சொல்லுது? பொறாமை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், பேதகம் இருக்கும். அப்படிதானா? இப்ப யோசித்துங்க, நமக்கு யார் மேல பொறாமை இருக்குது? பொறாமை நம்மளை பார்த்தா பொறாமைப்படுற மாதிரியா இருக்கு? எல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி. பொறாமை இருக்கிறது உள்ளதாங்க தெரியும், உள்ளதான் தெரியும். பொறாம வச்சிருக்கான் பார்,
பொறாமை ஏன் வருது தெரியுமா? ஏன் வருதுன்னு சொல்லுங்களேன். உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்? பெருமை இருந்தாதான் பொறாமை வரும். யாருக்குள்ள பெருமை இருக்குதோ அவனுக்குள்ள பொறாமை வரும். யோசித்து பார், பொறாமை யார் மேல இருக்கான் பார். அவன் மேல எனக்கு பொறாமை, இவன் மேல எனக்கு பொறாமை. ஏன்? குழந்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கனால தான் நீ பொறாமப்படுற. நீ பொறாமப்படுற. பொறாமை இல்ல இல்லையா? இல்லைன்னா சந்தோஷம் தான். அடுத்தது வாக்குவாதம். வாக்குவாதம் ஏன் வருதா? வாக்குவாதம் ஏங்க வருது? வேதம் என்ன சொல்லுனா, அகந்தையினால் மாத்திரம்தான் வாது பிறக்கும். அப்போ பெருமை இருக்கிறவன் பொறாமப்படுவான். பொறாமப்படுவான். ரெண்டு, இந்த பெருமை இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதம் பண்ணுவாங்க. எப்படி? நமக்கு என்ன வசனம் சொன்னாலும் ஏத்துக்கோமா இல்லை வாக்குவாதம் பண்ணுவோமா? வாக்குவாதம் பண்ணினீங்க, பெருமை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். பெருமை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும், அவர் என் தாசன், என் ஆவியை அவர் மேல் வைப்பேன், அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரல் இடமாட்டார், அவர் சத்தம் வீதியிலே கேட்கிறது. அப்போ வாக்குவாதம் ஏன் பண்றீங்க? ஏங்க, யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் தப்புதாங்க. வாக்குவாதம் பண்றீங்கன்னா உங்ககிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். அது நானா இருந்தாலும் சரி, பெருமை இருக்குன்னு அர்த்தம். பெருமைனால்தான் பொறாமப்படுற. பொறாமதம் வரும்போது தான் வாக்குவாதம் பண்ற. இதெல்லாம் மாம்சத்துக்குரியவங்க. இது இருக்குதான் பாத்துக்க. நீ குழந்தை தன்மையில இருக்கிறான்னு அர்த்தம். குழந்தை தன்மையில இருக்கிற. எங்க புருஷன் ஆகணுங்க. நான் புருஷனான போதோ குழந்தை கெட்டவளை. ஆனா இன்னும் குழந்தை தன்மை இருக்குல்ல. மனுஷ மார்க்கமா தான் நடக்கிறோம். தப்பு தப்பு பண்ணிக்கிட்டு நடக்கிறோம்ல. அதோடு மாத்திரம் இல்லை, பொறாமப்படுறோம்ல. அவளுக்கு ஒன்று கிடைச்சிச்சுன்னா போதும், அவளுக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல. ஐய, எதுக்குங்க பொறாமப்படுறீங்க? அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெருமை இருக்குனால தான் பொறாமப்படுறீங்க. அது வருது. தாழ்மையா இருக்கும் பொறாமப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் வாக்குவாதமும் பெருமையில தான் வருது. வாக்குவாதமும் பெருமையினால் தான் வருது. யோசிச்சிங்க, வாக்குவாதம்லாம் யாராவது பண்ணுவீங்களா? அவ அப்படி சொன்னா அதனால தான் நானும் இப்படி சொன்னேன். அவ மட்டும் சொல்லலாமா? இன்னும் சிலர் சொல்றது போல வாக்குவாதம் பண்றது போல அடிச்சே விடுவாங்க. அடிச்சே விடுவாங்க. வாக்குவாதம் முத்துச்சுன்னா எங்க தான் போய் முடியும்? அடியில தான் முடியும். வேதனைங்க, வேதனை. இதெல்லாம் குழந்தைத்தன்மை நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்துங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரலைங்க. நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கெட்டவளை. இப்ப குழந்தை கெட்டவளை ஒழிக்கிறது தான் குழந்தை தன்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த தன்மையோடு இருந்தா என்னைக்கு ஒழிச்சிடணும். ஒழிச்சிட்டு புருஷனா மாறுறேன். என் வாழ்க்கையில் நான் புருஷனா மாறுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வரணும். நான் அப்படி கேட்குறேங்க. வீட்டில் சண்டை பிரச்சனை, புருஷன் மனைவிக்குள்ள தாழ்ந்து போறது யாரு? பிரதர் சொல்றாரு, என்னால தாழ்ந்து போக முடியும், நான் வெளியே போயிடுவேன், நான் வெளியே போயிடுவேன். பரவாயில்ல, கோவத்தை அடக்க முடியல, வெளியே போயாவது அடக்கிக்குவோம். சகோதரிகள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேதனைங்க. குழந்தை மாதிரி இருக்கீங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை மாதிரி இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை? ஏன் தன்மை இல்லை? நான் ஏன் சொல்றேன்னா, வருஷம் ஜாஸ்தியாச்சு. நம்மளை பார்த்தா போதகராக வேண்டிய காலம்.
ஆனா நம்ம வாழ்க்கை குழந்தை மாதிரி இருக்குதேங்கிறதான் வருத்தமா இருக்குது. குழந்தை மாதிரி சுவாபம் இருக்குதேங்கிறதான் யோசிக்க வேண்டியிருக்கு. அது நம்ம சபையில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சரி, இப்போ பொறாமை, வாக்குவாதம், பேதகம்னா 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 அவன் படித்தவன், நான் படிக்காதவன். அவ பெரிய பணக்காரி, நான் ஏழை. எங்க இந்த மாதிரிலாம் பேதகம் நம்ம பார்க்கக்கூடாது, அடுத்தவனும் பார்க்கக்கூடாது, அடுத்தவனும் பார்க்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். எங்கள் அப்பா என்ன ஜாதியோ அந்த ஜாதன்னா என்ன உலக பிரகாரமா, உலக பிரகாரமா எங்கள் அப்பா என்ன ஜாதியோ அந்த ஜாதி தானேண்ணா. என்னடா அது ஒருத்தரும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், சரி. நம்ம அப்பா யாரு? நம்ம அப்பா தேவன், கர்த்தர், அப்படிதானா? அவர் என்ன ஜாதி? அவர் சொல்றாரு என் ஜாதியாரே அப்படின்றாரு. என் ஜாதியாரேன்றாரு. அப்ப அவர் என்ன ஜாதி? 1 பேதுருல இருக்கோம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பரிசுத்த ஜாதி. நானும் நீங்கள் என்ன ஜாதி? கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, பரிசுத்த ஜாதி. இப்போ கல்யாணத்துல பேதகம் பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் பரிசுத்த ஜாதி, நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜாதி, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. அப்ப கல்யாணத்துல என்ன? அப்போதான் பாஸ்டர் நம்ம ஜாதியில் அந்த பொண்ணு இருந்தா பாருங்க பாஸ்டர், எனக்கு இங்க இருக்கிறதுல 95% என்ன ஜாதின்னு எனக்கே தெரியாது. நான் பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது எப்படி பார்க்கலாம்? வேதத்தின்படி ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்டவளா அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா சில நேரங்களில் என்கிட்ட வந்து தாய்மார் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க ஜாதியில பொண்ணு பார்த்துருக்கு. எப்படி இருக்கும் எனக்கு? எங்க பேதகம் பார்க்குறாங்களே, எங்க ஜாதியில பொண்ணை பாருங்க, எங்க ஜாதியில பொண்ணு. நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, அவனு ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவருடைய பிள்ளை தானே. அப்படி இருக்கும்போது அது என்ன ஜாதி? இந்த கறிக்கடையில் ஆடு தொங்க போட்டிருப்பான், மேல இருந்து கீழே வரைக்கும் தோலை உரிச்சிருப்பான். ஆனா கடைசியில கரெக்டா சொல்றீங்களே, வாலு மட்டும் உரிச்சிருக்காது, வாலு மட்டும் உரிச்சிருக்காது. ஏன்? வாலு தான் செம்மறியாடா வெள்ளாடான்னு காமிக்கும். அப்படியே இன்னைக்கு எல்லாத்தையும் நான் ஆண்டவர் ஜாதி இல்லையடி. அப்பா கரெக்டா சொல்றீங்க. பாப்பா வரைக்கும் தாங்க ஜாதி இல்லை, வளர்ந்துட்டா ஜாதி. நம்ம ஜாதி ஆளு பேதகமா பாக்குற நீ, பேதகமா பாக்குற. ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றனா நீ பேதகமா குழந்தையா இருக்கிறன்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. சரி, மேட்டருக்கு வருவோம். இப்போ 3 காரியம் சொன்னேன். 1 பால் குடிக்கிறது, 2 வசனத்துல பழக்கம் இல்லை, 3 மாமிசத்துக்குரியவர்களா இருந்து மாமிச பிரகாரமா, அதாவது ஆவிக்குரிய காரியத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்கள் போறாம, வாக்குவாதம், பெருமை எல்லாமே இருக்கும். பாவத்தை செஞ்சுக்கிட்டு மாமிச பிரகாரமா வாழ்றவன். 3. 4வது ஒண்ணு சொல்றேன் பாருங்க, வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் போதும். இப்போ நாம் இனி குழந்தைகளா இராமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டர் சொல்றாரு. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அழிவிட்டு. இந்த குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த திலீப் குழந்தை, அது பேர் என்ன, மிராக்லின், பார்த்தீங்கன்னா எப்படி வந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்? அது குழந்தை. நீங்க
யாரை சொல்லலாம்? சரி, சின்ன குழந்தை. அதுக்குள்ள ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டை காமிச்சு வா அப்படின்னு கூப்பிடுங்க, வந்துடும். திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சௌருடைய மகா 1ஆம் கிளாஸ் படிச்சது. அது காதில் கம்மல் போட்டுருந்துச்சு. எவனோ ஒருத்தன் வந்து 5 ஸ்டார் சாக்லேட்டை கொடுத்து, உங்கள் அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, இங்கெல்லாம் திருடர்கள் இருப்பாங்களாம், அதனால அந்த திருடர்கள் இருந்து இதை பிடிங்கிற போட அந்த கம்மலை கலத்தி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை கொடுத்து கம்மலை கலத்திட்டு போயிட்டான். கம்மலை கலத்திட்டு போயிட்டான். அதுக்கு வேண்டியது என்னது? கரெக்டாக சொல்கிறீங்களே, சாக்லேட்டு. இதுதாங்க இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைகளுடைய சுபாவம். அலை யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்கோங்க. என்ன நிறைய இடத்துல இந்த குழந்தைகள் பலவிதமான உபதேசங்களிலே அலைகிறவர்களாய் மாறி போனார்கள். குழந்தைக்கு பாலா பெனாயிலான்னு தெரியுமா? குழந்தைக்கு பாலும் வச்சிருக்காங்க, பெனாயிலும் வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? தெரியாது. எதை வேணாலும் குடிச்சிடும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளா இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே தான் இருக்கிறீங்கன்னா நீங்க குழந்தை. வசனத்துல என்ன இல்லை? உங்களுக்கு பழக்கம் இல்லை. அலைகளை போல அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் இப்படி கேட்கிறேன், நீங்க எத்தனை பேரு நீங்க இந்த சபையை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டீங்க? நான் இப்படி சொல்றேன், நீங்க மற்ற மீட்டிங் போகல வச்சுக்கோ, ஆனா யூடியூப்ல அலையில, யூடியூப்ல தேடி தேடி பார்க்கல. ஏன்? அவர் என்ன சொன்னாரு? ஏங்க, இந்த மாதிரி யூடியூப்ல நீங்க தேடும் போது தவறான உபதேசங்கள் நிறைய இருக்குங்க. தவறான உபதேசங்கள் நிறைய இருக்குது. அலையிறான், மாட்டிடுவான், சிக்கிடுவான். இது உண்மை. அவங்க பேசுறது உண்மைதானா இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிக்கீங்க? வேதம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே. ஒருத்தன் சொல்றான், ஒரு ஊழியக்காரன், அவன் சொல்ற காரணம் எனக்கு சொல்ல பாருங்க. எபிரேய 13ஆம் அதிகாரத்துல வேசியாகிய ராகாப் என்களுடைய பெயர் வந்திருக்குது. ராகாப் என்களுடைய பெயர் எபிரேயர் 13ஆவது அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல வந்திருக்குது. அப்படியானால் ராகாப் என்றைக்கும் வேசித்தனத்தை விட்டாள் என்று எங்கேயாவது எழுதி இருக்குதா? இல்ல. வேசித்தனம் பண்ணினால் பாவம் இல்லைன்னு பிரசங்கம் பண்றாங்க, பிரசங்கம் பண்றான். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்க என்ன செய்வான்? அவ பேரே விசுவாச பட்டியல வருதுன்னா அப்ப நான் விபச்சாரம் பண்ணாலும் தப்பு இல்லை. அப்படியா? அப்படியா? வேதம் சொல்லுது அலையாத. அலையிறவன் குழந்தை. தேவன் வசனம் கொடுத்திருக்காரு, படி. தேவன் உனக்கு இந்த சபையை நடத்துறதுக்கு ஊழியக்காரனை கொடுத்திருக்காரு, கேட்டுக்கோ. ஆனால் அதுக்கு மாறாக நீ வேதத்துக்கு மாறாக யூடியூப்லயோ மீட்டிங்லயோ போய் கேட்க 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 மனம் மாறி வைப்ப. சொன்னவர் அவருங்க. அவர் அவ்வளவு பெரிய ஒரு உலகமே சுத்தி வர்றாரு. அவருக்கு தெரியாதா? இவருக்கு தெரியும். இவர் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவரு, அவருக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கோ, குண்டு சட்டியில குதிரை ஓட்டினாலும் வேதம் என்ன சொல்ற அப்படியே சொல்றவன் தான் உத்தமன். என்ன சொல்றீங்க? அப்படியே சொல்றவன் தான் உத்தமன். ஆனால் இன்னைக்கு வேத அறிவு இல்லாதனால என்ன பண்றாங்க? பல விதத்துல அலையிறாங்க, அலையிறாங்க, அலையிறாங்க. அலையுமா மாட்டிக்கோங்க. யோசித்து பாரு, எங்க யூடியூப்ல மாத்தி மாத்தி பாக்குறியா? செய்தி தான் பாக்குற. செய்தியில என்ன தப்பு தப்பா நடக்குது தெரியுமா? எத்தனை பேர் ராங் டாக்டரினை உள்ள கொண்டு வர்றாங்க தெரியுமா? உனக்கு அந்த டாக்டரின் தெரிஞ்சாதானே, தெரிஞ்சாதானே. வசனத்தையே நம்ம படிக்கிறது இல்லையா? வசனம் படிச்சாலும் அது உள்ள இருக்கிறது கரெக்டா இல்லையா தெரியும். இல்லைன்னா இங்க வந்து வசனம் கேட்டாதானே தெரியும். தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றிலே அடைபட்டு அலைகிற அலைகளை போல இருக்கிறாங்க அந்த குழந்தை சுபாவம் உள்ளவங்க. சோ அது மாதிரி அலையக்கூடாது. இப்போ எபிரேயர்கள் நிறுவம் 13ஆவது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமா, இது உண்மைதானே? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
இந்த வசனம் நமக்கு மனப்பாடமா தெரியும். ஆனா உண்மைதானா? மாற்றம் இல்லையே, மாற்றம் இல்லையே. சரி, அடுத்த வசனம் இதோட லிங்க் பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். என்னங்க இது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன இருக்குது? பலவிதமான அந்நிய உபதேசனால் அலைப்புண்டு தெரியாது. ஏன் அப்படி சொல்லுது? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், அதான் என்னைக்கும். அவர் நேற்றும் இன்றும், அதே போல அவர் சொன்ன வசனம் நேற்றும் இன்றும் என்னைக்காதான். அப்படி இருக்க நீ அந்நிய உபதேசத்தினால், பலவிதமான அந்நிய உபதேசத்தினால் எப்படி நீ அலைவ? ஆண்டவர் சொன்னாத உபதேசத்துல எப்படி அலைவ? அலைற குழந்தை ஆயிட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கிறனால தான் அங்க போறது இங்க போறது இங்க போறது அங்க போறது. ஐயோ 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 ஐயோ, எப்படிதான் மனசு வருமோ தெரியல. பக்குவம் இல்லாதவன் அலைறான் பார்த்தீங்களா? அவன் எதையாவது வசனத்துக்கு மாறா காரியத்தை பிடிச்சுக்குவான். உதாரணமா சொல்றேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 38 40 வரைக்கும். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். என்னெல்லாம்? இப்ப அங்க பஞ்சம், தேசத்துல பஞ்சம். எலிசா கில்காவுக்கு போயிருக்கிறான், அங்க பஞ்சமான நேரம். இப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக, எலிசாவுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்சுங்க. அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். என்ன சொல்றாரு? ஒரு வேலைக்காரனை பார்த்து, எப்பா அடுப்புல ஒரு பெரிய பானை வை, பானை வச்சு தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சிப்பா அப்படின்றார். கூழ் காயின்றார். ஓகே, ஏன்? எலிசாவுக்கு கூட இருக்கிறவன் பசி இல்லாம இருக்கணும், சாப்பிடணும்னு சொல்லி ஆசை. இப்ப நடக்கிறத பார்ப்போம். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பெய்க்குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. இப்போ தீர்க்கதரிசிகள ஒருத்தன் வெளியே போய் காய்கறி எடுத்து வந்துடலாம்னு நினைச்சு போயிட்டான். காய்கறி எடுக்க போனவன் அங்க ஒரு கொடியை பார்த்துட்டான். கொடியில காய் தொங்குது. அது என்ன காய்? பேய் கோமட்டிக்கா. இவனுக்கு பச்சை பசேன்னு இருக்குதா, பால் மாதிரி இருக்குதா? டே 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 டே, கத்தர் நமக்கு இன்னைக்கு நிறைய காய் கொடுத்துட்டாருடா நினைச்சு பேய் கோமட்டிக்காய மடி நிறைய அறுத்துட்டு வந்துட்டான். மடி நிறைய அறுத்துட்டு வந்து அரிஞ்சு கூழ் பானையில போட்டான். இவனுக்கு என்ன காயின்னு தெரியுமா? ஆனா பார்த்தா என்ன காயின்னு நினைச்சிட்டான்? ஓ, சாப்பிட்ற காயின்னு நினைச்சிட்டான். ஆனா அது பாய்சன் அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது காய். ஸோ காய் மாதிரி தெரிஞ்சோன்னா, அடே இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குற மாதிரி கடவுள் நம்மளை ரொம்ப நினைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி மடி நிறைய அறுத்துட்டு வந்துட்டான். அறுத்துட்டு வந்து கூழ் பானையில போட்டான். இப்ப சாப்பிடுறாங்க பாருங்க. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னால உட்கார்ந்துருக்காங்க தீர்க்கதரிசி புத்திரர், வார்க்கிறாங்க. அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப பானையில இருந்து இப்ப பாத்திரத்துல வாத்தாச்சு. சாப்பிட்டு பார்த்த உடனே அது என்ன ஆகி போச்சு? கசப்பு தாங்க முடியல. உடனே எலிசாவை பார்த்து, எஜமான ஐயா அது சாப்பிட்டாதீங்க, தேவனுடைய மனுஷனே, பானையில என்ன இருக்குது? சாவு இருக்குது. இந்த சாவு எப்படி வந்துச்சு? எவனோ ஒருத்தன் அதை ஒரிஜினல் காயின்னு நினைச்சு கொண்டு அரிச்சு போட்டான். அது அது சாவை உண்டாக்குன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியலையே. அருமையான சௌரனே கவனிச்சுக்கோ, நீ எங்கேயோ அங்கங்கன்னு அலைஞ்சு தேவையில்லாத உபதேசங்களை கேட்டு அது உன் வாழ்க்கையின் ஆத்மாவை சாகடிக்குங்கிறத மறந்துடாத, மறந்துடாத. ஆனா சொன்னவர் அவர் தானே. ஐயா கொடியில தானே போச்சு காய், அதைத்தான் நான் பறிச்சு வந்தேன். உண்மைதான், அவர் தான் பேசினாரு.
அவர் அவ்வளவு பெரிய உயர்ந்தவர், உலகம் சுத்துறவர். எந்த ஆளா இருந்தாலும் சரி, நீ உபதேசத்துக்கு மாறா அந்நிய உபதேசமா இருந்தா, அது உனக்கு வேதத்துக்கு மாறா இருந்தா விளைவிக்க. ஆனா என்ன செய்ய தெரியாம அவர் சொல்றாருன்னு சொல்லி நீ செய்வேன்னு வச்சுக்கோ, நீ ஆத்மாவுக்கு கேடு வச்சுக்கிற. அலையாத அலையாத. பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் திருச்சியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க சபைக்கு ஒரு இந்து பையன் வருவான். அவன் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான் காலேஜில். அவனுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி என்ன சொல்றது, ஞானஸ்நானம் வரைக்கும் அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வர்றோம். ஞானஸ்நானம் எடுக்கல, கொண்டு வரோம். திடீர்னு ஒரு நாள் வந்தான். வந்து கேட்குறான், பாஸ்டர் என்னைய ஒரு கேம்புக்கு கூப்பிட்றாங்க. போனவங்க 3 ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். அவங்ககிட்ட போய் நாங்கள் ஒரு கேம்ப் நடத்துகிறோம், அதுக்கு வாப்பா 3 நாள் கேம்ப்பு, ரொம்ப நல்லா இருக்கும், வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நீ வரும்போது நீ 3rd இயர் பாய் கூட 2nd இயர் 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தா நீ போயிட்டா கூட நான் இவங்கள ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவன் நல்ல பையன். அவன் நேரம் எங்ககிட்ட வந்துட்டான். வந்து கேட்குறான், பாஸ்டர் என்னையும் இப்படி கூப்பிடுறாங்க, நான் போகலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு அவங்க கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கூப்பிட்டவங்களுடைய டீச்சிங் எனக்கு தெரியும். அவங்க பரிசுத்தாவி ஒத்துக்க மாட்டாங்க, ஞானஸ்நானத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஞானஸ்நானத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க, பரிசுத்தாவி ஒத்துக்க மாட்டாங்க. காலேஜ் லெவலில் அவங்க ஊழியம் செய்வாங்க. அப்போ நான் சொன்னேன், வேணாம்ப்பா வேணாம். ஏன்னா அவங்க பரிசுத்தாவையும் ஒத்துக்க மாட்டாங்க, ஞானஸ்நானத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ அங்கே போய் தேவையில்லாத டீச்சிங்கை கற்றுக்கிட்டு வந்துடுவேன், ஆகையினால நீ வேண்டாம்ப்பான்ட்டேன். சரி பாஸ்டர்னு போயிட்டான். 2-3 நாள் கழித்து திரும்பவும் அதே 3 ப்ரொஃபஸர்ஸ் வந்து, தம்பி கட்டான் இல்லைங்க எங்கள் பாஸ்டர் வேணான்றேன். இல்லைப்பா ரொம்ப நல்லா இருக்கும், கட்டாயம் வந்துரு, கூட 2 பேரை கூப்பிட்டு வந்தா நீ இங்கேருந்து போன பிறகு நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்குவோம்ல அப்படின்னு திரும்ப 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 நச்சு பண்ணோன்னு அவன் திரும்ப என்கிட்ட வந்தான். பாஸ்டர் திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க பாஸ்டர், போயிட்டு வந்துட்டுமா பாஸ்டர். இவன் என்கிட்ட திரும்ப கேட்குறான்னா என்ன அர்த்தம்? போகணுன்னு ஆசை இருக்கு, போகணுன்னு ஆசை இருக்கு. இந்த பீலையாமில்ல, நான் போட்டுமா நான் போட்டுமா, இந்த போகாதன்னு சொல்லிட்டார்ல, இல்லை போட்டுமா இல்லை போகட்டுமா, போடா வெட்டி கொண்டு விட்டாங்க. சரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி இப்போ இனிமே இவனை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நீ போ நீ போ. ஆனால் அங்கே சொல்லி தருகிற டாக்டரினை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி போய் சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டு விளைவிக்கணும். தயவுசெய்து புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. அவங்க ஞானஸ்நானத்தை ஒத்துக்க மாட்டாங்க, பரிசுத்த ஒத்துக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க. ஆனால் ரொம்ப பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 3 நாள் மீட்டிங் முடியும் வரைக்கும் துக்கு துக்கு துக்குங்குது. இவன் என்ன மாதிரி வரப்போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்த உடனே நாங்கள் போய் அவனை பார்த்தோம். நான் அவனை போய் பார்த்தோம். ஏன்னா எப்படி மாற்றத்தோடு வந்திருக்கிறானோ, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாக வந்திருக்கானு பார்க்குறதுக்கு போய் பார்த்தா எப்படி பாருச்சு பாஸ்டர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாஸ்டர். அங்கே வந்தவங்கலாம் டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இன்ஜினியர்ஸ் பாஸ்டர். 3 நாளும் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். அப்படியா, வெரி குட். அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு போறதுக்கு டோக்கன் இல்லையா? அடிச்சேன் அடி. எப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, மனம் திரும்பினாலே தேவனுடைய பிள்ளை, ஞானஸ்நானம் அவசியம் இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஞானஸ்நானம் டோக்கன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இவன் எங்ககிட்ட வந்து சொல்கிறான், பாஸ்டர் மனம் திரும்பினா போதும் பாஸ்டர், ஞானஸ்நானம்லாம் எடுக்க வேண்டியது இல்லை, அது டோக்கனே இல்லைன்றான். அடா பாவி, ஓய் இதுக்கு தான்டா வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வீட்டுக்கு கூப்பிட்டோம். வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு, ஆமாம் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்? ஞானஸ்நானம் டோக்கன் இல்லை, மனம் திரும்பினா போதும் அப்படி தானே சொன்னேன். எடுறா எடு, பைபிள் எடு அப்படின்னு சொல்லி யோவான் 1:12 படிக்க சொன்னேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி. புரிஞ்சுங்க, உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். இந்த பாருடா, டேய்
இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள் என்று போடவில்லை. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார்னா இருக்குது. பிள்ளைகள் ஆனார்கள் போட்டிருக்க, அதிகாரம் கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவனுக்கு சொன்னோம், அவன் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவன், நீ திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்ட, உனக்கு திருநெல்வேலியிலேருந்து வர்றதுக்கு உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அதிகாரம் கிடைச்சிச்சு. நீ வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம், பாதியில இறங்கவும் செய்யலாம், அது உன் கையில் இருக்கு. அப்படியே நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிள்ளை ஆகிறதுக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்குது? அதிகாரம் தான் கிடைச்சிருக்கே தவிர நீ பிள்ளை இல்லப்பா. பிள்ளை என்ன பாஸ்டர், இவங்க இதைத்தான் சொன்னாங்க, இந்த வசனம் தான் சொன்னாங்க, இதைத்தான் சொன்னாங்க, மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டாலே பிள்ளை ஆயிட்டேன்னு. இல்லப்பா, பிள்ளை ஆகிறதுக்கு அதிகாரம் தான் கிடைச்சது. எப்ப பிள்ளை ஆகிறது தெரியுமா? வாசிப்பா அப்படின்னு கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. அங்க என்ன பார்த்தோம்? விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளை ஆக முடியும், அதிகாரம் கொடுத்தாரு இருக்கு. இங்க விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரன் இருக்கிறீர்கள் இருக்கு. என்னங்க, ரெண்டு வித்தியாசமா இருக்கு. இந்த வசனம் இன்னும் முடியல, இந்த வசனம் இன்னும் முடியல. என்ன சொல்றார் பாருங்க பவுல். ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க பிள்ளை ஆகிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதுனால முந்தின மாசம் என்ன சொல்லுது? அவருக்கு புத்திரர் ஆயிட்டீங்க. அப்ப யார் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பிள்ளைகள். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நீ பிள்ளைதான்ப்பா, அதுக்கு ஞானஸ்நானம் ஒண்ணும் பரலோகத்துக்கு போறதுக்கு டோக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே வார்த்தையை சொல்றான். அருமையான சௌரிய ஏன் இது நடந்துச்சுமா? எங்கோ தேவையில்லாதவங்க சொல்லி கொடுக்கிற உபதேசத்தை அவன் நல்ல வேளை நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டான். அப்படி இல்லாம அவன் என்ன நினைச்சுட்டான்னா நாங்க வரலவே இல்லைன்றுவான். அருமையானே, நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. வசனத்துக்கு மாற எவன் சொன்னாலும் கேட்காத. யூடியூப்ல என்ன நீ பாக்குற, என்ன பாக்குற, நீ எல்லாம் விளங்கிச்சா? சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு நம்ம சபையை சார்ந்த 2 சகோதரர்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் வசனத்துல தேர்னவங்க. ரைட், பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அந்த கூட்டம் சண்டே டு சண்டே நடக்குது. அந்த கூட்டத்தை நடத்துறவர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறார், நடத்துறாரு. ஸோ லாஸ்ட் சண்டேல முடியுது. அப்போ என்கிட்ட அந்த 2 பிரதர்ஸ் வந்து, பாஸ்டர் கடைசி நாள் மீட்டிங் போலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க வேதத்தில் அறிவுல தேர்ந்தவங்க, அதனால அங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து அந்த டாக்டரினை பிடிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்ன நடந்து தெரியுமா? அங்க பேசினவர் 8வது நாள்ல பேசுறாரு. 1000 வருஷம் அரசாட்சியிலே தேவன் எல்லாரையும் எழுப்பி அவங்களுக்கு 100 வருஷம் கிரேஸ் டைம் கொடுப்பார். 100 வருஷம் கிரேஸ் டைம் கொடுப்பார். அந்த 100 வருஷம் கிரேஸ் டைம்ல யாரு பாவம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவங்க பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் பாவம் செய்து விட்டால் பரலோகம் போக முடியாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டார். இது சரியான உபதேசம் தானா? இல்ல. எங்க 1000 வருஷம் அரசாட்சியில பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையே இருக்காது. ஏன்னு சொன்னா பாவம் செய்ய வைக்கக்கூடிய சாத்தானே 1000 வருஷம் சங்கிலினால எங்க கட்டிட்டாங்க? பாதாளத்துல கட்டிட்டாங்க. அதனால ஒருத்தன் கூட பாவம் செய்ய முடியாது. அதோடு மாத்திரமல்ல, செத்தவனெல்லாம் உயிரோடு எழுப்பி 100 வருஷம் கிரேஸ் டைம் கொடுப்பாராம். அதுல ஒருத்தன் கூட பாவம் செய்யாம அவனை பரலோகம். யார் சொன்னது உங்களுக்கு? 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம எல்லாம் அரசாடுறோம்னு வச்சுங்க, அதுல பாவமே இருக்காதுங்க, பாவமே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மெசேஜை கேட்டு வந்தவங்க நம்ம பிரதர்ஸ் 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிறாங்க. ஒரு 4-5 லேடிஸ் வந்து, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரு, இன்னைக்கு நம்ம
மனம் திரும்பி ரட்சிக்கப்படலைன்னா கூட அந்த 100 வருஷம் கொடுக்குறாரம்மா, 1000 வருஷத்துல அதுலையாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் வந்துடலாம் அப்படின்னா போயிடுவோம்ல. இன்னைக்கு பற்றி அவர் கவலையே இல்லை ஆண்டவருக்கு, அந்த 100 வருஷம்தான். ஆகையினால அன்னைக்கு நம்ம பாவம் இல்லாமல் இருந்தா போயிடுவோமே அப்படின்னு அந்த பொம்பளைகள் பேசிக்கிறாங்க. எவ்வளவு வேதனை! இந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது வசனம் தெரியுதா? தெரியலையே. வசனம் தெரியாதனால என்ன செய்யறாங்க? 100 வருஷம் பார்த்துக்கலாம், அப்ப பார்த்துக்கலாம், இப்ப எப்படி வேணாலும் வந்துக்கிறேன். அலைறதுனால வேதத்தின் அறிவும் இல்லை, அலைறதுனால யாரோ சொன்னான்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சு வச்சு ஐயோ இப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். வேத அறிவில்லை, காரணம் சின்ன குழந்தை வேதத்தின் அறிவில்லை. அதே நேரத்தில் அலையுது. எங்க யார் சொன்னா பிடிச்சுக்கலாம், யார் சொன்னா போகலாம் வரலான்னு. அருமையான சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ, உனக்கு வேதத்தின் அறிவு கட்டாயம் அவசியம். நீ வேதத்தை வேதமா படி, வேதத்தின் படியே தியானிச்சு அப்படி வாழ்ற வயப்பார். எவனா தப்பா சொன்னா தப்பா ரைட்டான்னு கரெக்டா உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்க தெரியலன்னா அவன் பெரிய ஆளா இருந்தா கூட நீ அவன் பின்னால போயிருவ. அலைகிறவங்களா இருக்காதீங்க. என்ன வேதனைங்க! இந்த சாத்தான் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து உங்கள் மத்தியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் மாதிரி இருக்கு. இறங்கிட்டான். யார? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதுக்கு. அவங்க யார் வஞ்சிக்கப்படுவாங்க தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளை போல இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 6-12. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். இவனோ யூதன் யெகோவாகிய தேவனை வணங்கக்கூடிய ஒரு யூதன். பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது, கவனமா கேட்டுங்க, இந்த பவுலும் பர்னபாவும் கடந்து வர்றாங்க. அப்போ பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். யூதன், அவன் யெகோவாவை வணங்குறவன். ஆனா இவன் யாரு? கள்ள தீர்க்கதரிசி மட்டுமில்ல, மாய வித்தைக்காரன். மாயமால வித்தவெல்லாம் காமிப்பான். எப்படி? நான் நூல் எடுக்கட்டா, எடுக்க நூலா வரும். இந்த மாய வித்தெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. ஆனா அவன் யாரு? யூதன். இப்ப நடக்கிறது பாருங்க. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். ஆஹா, என்னவா? அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்ன அதிபதியுடனே கூட இருந்தான். கவனமா கேட்டுங்க. இவனோ விவேகம் உள்ளவன், ஒரு அதிபதி. அவன் பேர் செர்கியு பவுல். யாரோட கூட இருக்கிறது? செர்கி பவுலோடு கூட அந்த எலிமா என்று சொல்லப்பட்ட மாயவித்தைக்காரனாகிய கள்ள தீர்க்கதரிசி கூட இருக்கிறான். ஏன் கூட இருக்கிறான்னா, இந்த விவேகமுள்ள மனுஷனுக்கு ஆண்டவரை பற்றி அறியணும்னு ஆசை. அதனால அவனை பிடிச்சி தங்கிட்ட வச்சிருக்கான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார். இப்போ இவனுக்கு வேதத்தின் மேல ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணிட்டான்? பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டான். ஐயா, கொஞ்சம் வசனம் சொல்லுங்க ஐயா, நான் கேட்க ஆசையா இருக்கிறேன் வசனம். ஏன்னா ஏற்கனவே வச்சிருக்கிறானே இந்த எலிமான் ஒருத்தனை, கள்ள தீர்க்கதரிசியும் மாயவித்தைக்கார். அவன் யாரு? அவங்கிட்டையும் ஆலோசனைக்காக தான் கூப்பிட்டு வச்சிருக்கான். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறத பார்த்து கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆசையா இருந்தான், வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றார். இவர்களோ அதிபதியை வசனத்தின்படி நடத்தி விடணும், விசுவாசத்தில் நடத்தணும்னு நினைச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாய வித்தைக்காரன் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய எலிமா என்பவன், யூதனாகிய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின்றி திருப்பும்படி வகை தேடுறான். அதிபதிய விசுவாசத்தை விட்டு விலக்கணும் வகை தேடுறான். ஏங்க இந்த அதிபதி இவனை வச்சிருந்தான்? எலிமாவை கூட வச்சிருந்தான். அவங்கிட்டே வசனத்தை கேட்கத்தான். அவன் ஒரு யூதன். நீ மாய வித்தைக்காரனா இருந்தானா எவனா இருந்தானு எனக்கு நீ சொல்லுப்பா.
ஆனா இந்த ரெண்டு பேரும் வசனத்தை வைராக்கியமா சொல்றதுனால அவங்ககிட்ட வசனத்தை கேட்கறதுக்கு கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது, அவங்களோடு கூட ஏத்துனா யாரு, இந்த எலிமா. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த பவுலும் பர்னபாவும் அவங்ககிட்ட வசனத்தை வசனமா சொல்லும் போது அந்த எலிமா என்ன நினைக்கிறான், இவன் வசனத்தில் விசுவாசத்தில் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்றதுக்கு காரியத்தை செய்யறான். உடனே பவுல் பார்த்தான், நீ சூரியனை பார்க்காம இருப்போ, கண்ணு தெரியாம போச்சுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ இந்த அதிபதி ஏன் எலிமாவை கூட்டு வச்சிருந்தான்? அவங்கிட்ட இருந்து நல்ல உபதேசங்களை கேட்க. ஆனா அவன் நல்ல உபதேசம் பண்றவனா இல்ல, மாய வித்தக்காரன். அதோடு மாத்திரமல்ல, கள்ள தீர்க்கதரிசி. ஆனா அவனையும் வச்சிருக்கான். ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் மேல இந்த நேசத்துல என்னத்தையாவது நமக்கு சொல்லி தந்துட மாட்டானா, இவன் நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட மாட்டானான்னு சொல்லி ஆசையில இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாதவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு, என்னது வாங்குங்க சொல்லித்தாங்க அப்படி. ஏங்க உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு ஆளு உங்க வீட்டுல வந்து பிரச்சனையில இதை மாத்தி தந்துடுறேன், உங்க பிரச்சனை மாறுது, நான் அதுக்கு உத்தரவாதம், நான் உங்களுக்கு பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்குறேன், உங்க வீட்டுல அந்த பிசாசு தொல்லை இருக்குல்ல அதுல இருந்து நான் விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றான். இப்ப அவனுக்கு வரவழைச்சு அவனுக்கு காணிக்கம் கொடுத்து ஜெபம் பண்ண சொல்றாங்க. அந்த பிரச்சனை நீங்க போச்சு, அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. இப்ப யார் மேல நம்பிக்கை வரும் உங்களுக்கு? எங்க விடுதலை கொடுத்தவர் கர்த்தர் தானே, அவர் மேல வராது. யாரு விடுதலை கொடுத்தானோ அவன் மேலதான் வரும், இப்ப நான் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லி முடிக்க போறேன், கவனமா கேட்டுங்க. இப்போ உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, ஒருத்தரை வச்சு கூப்பிட்டு வச்சு பிசாசை துற சொல்றீங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களால முடியல. ஆனா இவன் பிசாசை விரட்டிட்டான். பிசாசு போயிடுச்சா? போன உடனே இந்த அண்ணன் வந்த பிறகுதான் பிசாசு போச்சுது. அதனால இனிமே நான் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படித்தான் செய்வேன். வீட்டில் போராட்டம். இந்த அண்ணன் வந்த பிறகுதான் எங்க வீட்டில் போராட்டம்லாம் போச்சு. இந்த அண்ணன் தான் தீர்க்கதரிசனம் சொல்லி கரெக்டா என்னை எச்சரித்து நடத்தினாங்க. ஆகையினால இந்த அண்ணன் சொல்றபடிதான் செய்வேன். நோ பிரதர், நோ சிஸ்டர், ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டுங்க. இயேசு உங்க மேல விரும்பினபடினால அவனை கொண்டு துரத்திட்டார். புரிஞ்சுங்க, துரத்திட்டார். இப்போ துரத்தின முக்கியமா, தேவன் முக்கியமா? ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? தீர்க்கதரிசனம் சொன்ன முக்கியம், பிசாசை துரத்தின முக்கியம், எங்க வீட்டுல இந்த பிரச்சனை நீக்கின முக்கியம். அவன் தான், அந்த அண்ணன் சொன்னாதான் கீழ்ப்படியும் சொல்லி நிறைய பேர் செய்யறாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஏன்னா குளித்தலையில நம்ம விசுவாசி ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சௌரி சொன்னாங்க, இது என் தங்கச்சி புருஷன் வெளிநாட்டில் டாக்டர்ஸா இருக்காங்க, 2 பேரும். நாங்க அந்த சௌரி நம்ம விசுவாசி ரோமன் கத்தலிக் பேக்ரவுண்டு. ஆகைனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சூசைட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சூசைட் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பாஸ்டர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பிரதர்னு கை கொடுத்துட்டு, அப்படின்னா நீங்கள் எங்கே சபைக்கு போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஆர்சி சபைக்கு போறேன். ஆர்சி சபை எங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்துறீங்க, ஏன் ஆர்சி சபைக்கு போறீங்க? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும்னு தானே வசனம் சொல்லுது. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக வேண்டியதானு சொன்னா, அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கின ஒருத்தர் உண்டு, அவர் திருச்சியில் இருக்கார். அவரை எனக்கு இன்னும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் தான் விடுதலை ஆக்கினார். அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நாங்க நடப்போம். அவர் எங்களை இங்கிருந்து அங்க போன் பண்ணி எங்களை டைரக்ட் பண்ற, கரெக்டா டைரக்ட் பண்ற. அவர் தான் ஆசி சர்ச்சு போச்சுனார். எங்க அந்த சொன்னாங்க பாருங்க, அந்த ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியுங்க, நல்லா தெரியும்.
அந்த ஆள் வித்தியாசமான ஆளுன்னு எனக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, நம்ம விடுதலை ஆயிட்டோம், இனிமே அவர் இயேசு இல்லாமலாம் விடுதலை ஆக்கியிருப்பாரு, அப்போ அவர் சொன்னது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. சரி, கடைசியில் நான் அப்படி செய்ய முடியாது பிரதர்னா, போங்க பாஸ்டர், அவர் சொல்றதான் கரெக்டுன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 அப்படியே வாசிச்சுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. எந்நாளில்? நியாய தீர்ப்பு நாளில். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. சொன்ன தீர்க்க தரிசனம் சரியா இருந்ததா? அக்யூரேட்டா இருந்துச்சு, சரியா இருந்தது. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பிசாசு ஓடிச்சா? ஓடிச்சு. அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசு ஓடிச்சு. தீர்க்க தரிசனம் கரெக்டா இருந்துச்சு. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப அற்புதம் அவங்களால நடந்தது. இதெல்லாம் நடந்தது. இப்போ அவங்க அப்படி சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? அந்நாளில், எங்க? நியாய தீர்ப்பு நாள்ல அவங்க சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசு விரட்டின ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால அற்புதம் செய்த ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், இதெல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்குது. ஆனால் அவர்களை பார்த்து உண்மை உத்தமான ஊழியக்காரங்களை வாங்க நான் சொன்னாரு, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஏங்க, இவனோ தீர்க்க தரிசனம் சொல்றானுங்க, அற்புதம் செய்யறானுங்க, பிசாசை விரட்டுறானுங்க. ஆனா இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலம் எனக்கு தெரியாதுடா. அருமையானே, அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே பிசாசை விரட்டிருக்கான். ஆண்டவர் எப்பவுமே கிஃப்ட் கொடுத்தவர் புடுங்க மாட்டார். அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே பிசாசை விரட்டி இருக்கிறான், அற்புதமா நடத்திருக்கான். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கிஃப்ட் கொடுத்தனால புடுங்கல, ரைட் நடத்திக்கிட்டான். அங்க வரும்போது பாத்துக்க, இதோட முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இதோட மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை. இப்பதான் பிரச்சனையே இருக்கு பாருங்க, வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நல்லா கவனிச்சுங்க, அதுல என்ன எழுதி? ஆகையால் இவங்களை என்ன சொல்லிட்டாரு? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். அதோட மேட்டர் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆகையால் அப்படிங்கிறது என்னவா? அந்த வசனத்தினுடைய கனெக்ஷன், கனெக்டட் வேர்டு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே, என்ன சொல்றாரு? ஆகையால் இவங்க எல்லாம் செஞ்சாங்கல்ல, அவங்க எல்லாம் நான் ஒண்ணு இல்ல அக்கிரம செய்கார போங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டினே புத்தி உள்ள மனுஷனுக்கு. அந்த கன்மலை யார்? கிறிஸ்து. சோ இயேசுவுக்கு மேல வசனத்தை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கவனமா கேட்டுங்க, நான் புரியுற மாதிரி சொல்லி முடிக்க போறேன். கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் புத்தி உள்ளவன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவனுடைய வாழ்க்கை விலகாது. ஏன்னா கன்மலையாகிய கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டு கட்டிட்டு, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. ஓகே, ரைட். இப்ப அடுத்த வருஷம் பாப்போம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நல்ல கவனமா கேளுங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, கேட்டாங்களா? ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்டுன்னா கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. கேட்டாங்க, ஆனா இவைகளின்படி செய்ய மாட்டாங்க. கேட்டாங்க,
இவைகளின்படி செய்ய மாட்டாங்க. ஏன் 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 சொல்லுங்க, வாசிங்க. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இது என்னடாது? நான் சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி செய்றவன் கண்மலையின் மேல போடு வீடு கட்டுவான். நான் சொன்ன இந்த வார்த்தையில கேட்கிறான், ஆனா அவைகளின்படி செய்யாதிருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா, தன் வீட்டை மணலின் மேல் கட்டின. அது என்னங்க மணல்? அது என்னங்க மணல்? அது என்ன மண்ணு? ஒருத்தன் கண்மலையில கட்டுறான், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கண்மலையில கட்டுறான். அடுத்தவன் கேட்கிறான், ஆனா செய்ய மாட்டேங்கிறான். வசந்தம் கேட்கிறான், ஆனா செய்ய மாட்டேங்கிறான். எது மேல கட்டிருக்கான்? மணல் மேல. அது என்னங்க மண்ணு? அதாவது ஆதாமை மண்ணினால் உருவாக்கினாரா, மனுஷனை கத்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார் இருக்கும். அப்ப மனுஷன்லாம் யாருதான்? மண்ணு. இவனுக்கு இந்த தீர்க்கதரிசி ஆகிய மண்ணு மேல நம்ம வீட்டுல வந்து தீர்க்கதரிசி நம்ம சரியாக்கிட்டானே, அதனால அந்த தீர்க்கதரிசி சொல்றதான் கேட்பேன்னு சொன்னானே, அவன் யார் தெரியுமா? மண்ணு. அவன் சொல்றபடி செய்றியே, வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குனானே, அவன் சொல்வதுதான் கேட்கன்னு சொன்னியே, அவன் மண்ணு. பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினானே, அவன் சொன்னபடிதான் கேட்பேன்னு சொன்னியே, அவன் மண்ணு. அந்த மண்ணு மேல கட்டினா வாழ்க்கை முடிஞ்சிருதுப்பா. பெருமெல்லம் வந்து பெருமழை சூழ்ந்து அது மேல் மோதனோன்னு அந்த வீடு நிலை நீக்காம போகுது. கால விளையில வந்திருக்கிற அருமையான சௌர்ணே சௌரிய கேள். உன் வீட்டுக்குள்ள வந்து அற்புதம் செய்தேன், அதிசயம் செஞ்சேன், உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவனெல்லாம் செஞ்சவனெல்லாம் நம்பி அவன் சொல்றதை செய்யாத. நீ வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லாதவன், குழந்தை. ஆகையினால அப்படி செய்வாயானால் உன் வாழ்க்கையில அவன் என்று சொல்லக்கூடிய மண்ணு மேல நீ கட்டுற, உன் வாழ்க்கை கதை முடிஞ்சு போயிடும். அவங்களும் நரகத்துக்கு போறாங்க, நீயும் கடைசியில் அப்படி போகணும். இல்லை வேண்டாம் ஆண்டவரே, இந்த கால விளையில என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, வேணாம்ப்பா. வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 14வது அதிகாரம். சும்மா அங்க போறேன் இங்க போறேன் எல்லாம் போகாதீங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல், என்னதான் சொன்னா கூட அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார். என்ன சொல்றாரு? இவங்க காலெல்லாம் அடக்க மாட்டாங்க, இவங்க அப்படிதான் ஓடி ஓடி பழக்கம். அவன் கால் நிக்காது, அடக்காமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல், அலைய விரும்புறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அக்கிரமம் செய்வான். ஏன்? அலையிறவன் அக்கிரமம் செய்வான். அக்கிரமங்களை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஐயோ, என்னவா? அலையிற ஜனங்களுக்காக நீ என்ன பண்ணாத? யார்கிட்ட சொல்றாரு? நடத்துற ஊழியங்கிட்ட சொல்றாரு. நடத்துற அந்த ஊழியன் சொல்ற, இந்த பெருப்ப அவங்க அலைகிறாங்க, நன்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதப்பா. நீ ஜெபம் பண்ணா சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. ஐயோ, அலைகிறவனால உபவாசித்தாலும் நான் கேட்க மாட்டேன். அவர்கள் தகன பலிகளையோ காணிக்கைகளையோ செலுத்தினாலோ நான் அவர்கள் மேல் பிரியமா இருப்பதில்லை. நான் காணிக்கை செலுத்தினாலும் சரி, அவங்க இல்ல தகன பலி செலுத்தினாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அதாவது ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவன். ஆனா நீங்க அலையிறவங்களா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதப்பா. அவங்க என்னதான் காணிக்க போட்டாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன்ப்பா. என்ன செய்யலாம்? அலையலாமா? அலையிறது யாருடைய கேரக்டர்? குழந்தையினுடைய கேரக்டர். ஏன் அலையிறாங்க? அவங்களுக்கு வேத அறிவு இல்லை, அதனால அறிவுறாங்க. பால் தான் குடிக்கணும், அலையிறாங்க. பாவம்லாம் இருக்கு. இப்போ நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? ஒரு குழந்தைத்தன்மையுடையவங்களாக இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டியது. என்ன செய்யலாம்? ஆண்டவரே,
என் வாழ்க்கையிலே குழந்தைத்தன்மை இருக்கிறது. அலைகிறவனாயிருக்கிறேன். பொறாமை, பெருமை, வாக்குவாதம்லாம் என்கிட்ட இருக்கு. உலகத்தார் மாதிரி நான் நடக்கிறவனாக இருக்கிறேன். அவ்வப்போது பாவம் செய்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கப்பா, எனக்கு வேத அறிவு இல்லை ஆண்டவரே, எனக்கு வேதத்தின் காரியங்கள் புரியலப்பா, நான் புரியல, அதனால நான் இப்படி ஆயிட்டேன், என்னை இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்குறேன். அவன் பவுல் சொன்னான், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவளை, இப்ப நீங்க குழந்தையா இருக்கலாமா, குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டு புருஷன் ஸ்தானத்தில் வரலாமா? குழந்தைக்கேற்றவளை ஒழிச்சிடலாமா? அப்படின்னா என்ன? வேத பிரமாணத்தில் வைராக்கியமா இருக்கணும், அலையாதீங்க. அதே நேரத்தில் உலக பிரகாரம்னா பாவமும் செய்து அதை செஞ்சு இதை செஞ்சு பாவத்தையும் செஞ்சுட்டு வாழலாம்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் எவனோ மனுஷன் உங்களுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவனை கேட்டு அவன் பின்னால போகாதீங்க. நான் அலைய விரும்பலப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நான் ஆண்டவரே விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் வேணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? ஆமென். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் குழந்தையா இருக்க விரும்பல, குழந்தை தன்மையுடையவனா இருக்க விரும்பல. நான் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவனா இருக்க விரும்புகிறேன். எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே, பால் குடிக்கிற வேண்டாம் ஆண்டவரே, கடினமான ஆகாரம் வேணும். அதே நேரத்தில் ஆண்டவரே நான் அலையிறவனா இருக்க விரும்பல, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நான் ஒரு புருஷனாய் மாறுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே என் வாழ்க்கையை பாருங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க குழந்தை மாதிரி இருக்கிறீங்களா? வேத அறிவு இல்லை, பால் தான் வேணும், ஆசீர்வாதம் தான் வேணும், வசனத்துல பழக்கம் இல்லை, அவ்வப்போது பாவம் செய்து மாம்சத்துக்குரியவளை போல இருக்கும், உபதேசத்துக்கு அலைகிறவங்களா மாறி போயிட்டோம். ஆண்டவரே என் வாழ்க்கை நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்கிற உண்மைதான். காலத்தை பார்த்தா போதகனாக இருக்கணுங்கிற அளவுக்கு மாற வேண்டியவன். ஆனால் இப்பொழுதோ நான் என் வாழ்க்கையை ஒரு குழந்தை சுபாவத்தை உடையவனை போல இருக்கிறேனே. ஆண்டவரே நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆச்சு, நான் புருஷனை போல மாற விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புருஷன் தன்மை உடையவனாக இருக்க விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் குழந்தைக்கேற்றவளை நான் ஒழித்து விடுகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட குழந்தைக்கேற்ற கேரக்டர்ஸ் என்னை விட்டு அகண்டு போட்டு ஆண்டவரே, என்னை விட்டு விலகி போட்டு ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லி பார்ப்போங்க. ஆண்டவரே இந்த குழந்தை தன்மை எனக்கு வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த தன்மை வேணும். நான் புருஷனாக இருக்கணும் ஆண்டவரே, நான் திடனாக இருக்கணும். இயேசு வந்தா பறக்கிற மாதிரி என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. நான் குழந்தை தன்மையுடையவனா இருந்தா போற முடியாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ராகாதானா ராபா ஷாபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க. ஏதோ நான் சொன்னதுக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க. நான் இப்படி வாழ விரும்புறேன் ஆண்டவரே. ஒரு குழந்தையின் தன்மை எனக்கு இந்த நாளோடு கூட ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. நான் புருஷன் தன்மை உடையவனா மாற என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை என்னை ஆண்டவருக்காக வாழ விரும்புறேன். அதே நேரத்தில் நான் அலையிறவனா இருந்து யாரோ எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பின்னால ஓட மாட்டேன். பிசாசை விரட்டினாங்கன்னு சொல்லி அவங்க பின்னால போட மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணு மேல நான் கட்ட விரும்பல. என் தேவனே ஆண்டவரே, அஸ்திவாரமா கிறிஸ்து மேல நான் கண்மலையின் மேல என் வீட்டை கட்ட விரும்புறேன் ஆண்டவரே. அது என்ன சூழ்நிலை வந்தாலும் அது விழாமல் இருப்பதற்கு கண்மலையாக இயேசு மேல கட்ட நான் விரும்புறேன். வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ விரும்புறேன் ஆண்டவரே, வாழ விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கையில அலைகிற தன்மை வேண்டாம்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ், எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்கும்படி வாஞ்சிருக்கிறோம். நாங்கள் புருஷராயிருக்க விரும்புகிறோம்.
நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளா இருக்க விரும்பலப்பா. எங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் குழந்தைகளை போல அநேக நேரங்களில் இருந்துட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய கேரக்டர் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் கேரக்டர் மாறட்டும் ஆண்டவரே. அந்த குழந்தை தன்மையை எங்க விட்டு எடுத்து விட்டு ஆண்டவர் அந்த புருஷன் தன்மை எங்களுக்கு தருவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவருடைய தன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவீராக. என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ், நாங்க மனுஷர் என்ன சொல்றாங்களோ அதன்படி நாங்க வாழாம வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அலையக்கூடாது ஆண்டவரே. அலைஞ்சா நாங்க காணி கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்களா, உபவாசம் பண்ணாலும் இங்க கேட்க மாட்டீங்களா? வேண்டாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணாம். நாங்கள் புருஷராக இருந்து இயேசு வரும்போது அவரை சந்திக்க என்னை எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவருடன் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.